கடந்த ஒரு 6 மாதங்களாக பார்த்தோம்னா அந்த தங்கத்துடைய விலை வந்து வேகமாக போயிட்டே இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். இந்த ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 2-3 வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன், இப்போ இனிமே வரப்போகிற ஒரு தங்கம் விலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சொல்லியிருக்கேன். இது இப்ப சொல்றதுங்கிறது வந்து இனிமேவும் இந்த மாதிரியான ஒரு விலை அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இனிமேவும் இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாள்ல ஏப்ரல் 15ஆம் தேதி வரக்கூடிய அந்த சித்திரை மாசம் முதல்ல இன்னும் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கோம். அது இப்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து சொன்னா கூட அது பெரிய விஷயமா இருக்காது. நம்ம ஒரு 6 மாசம் முன்னாலேயே அப்ப ஏறுவதற்கு உண்டான ஒரு அறிகுறிகள் எல்லாம் இல்லாத போது ஒரு 2-3 வீடியோஸ்ல இந்த மாதிரி இருக்கும், இப்ப இதெல்லாம் வாங்கணும் வாங்கிக்கோங்கன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தேன். அது போல இப்ப இந்த ஒரு சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சியோட விஷயத்திலையும் பார்த்தோம்னா இது நாள் வரையில் நாம் இருந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வேற, இனிமேல் நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது கொரோனாக்கு முன்னால கொரோனாக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரியான ஒரு 2 விதமாக நம்மளுடைய வாழ்க்கை முறையை பார்க்கலாம். அது மாதிரியான ஒரு, அதாவது நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிட்டோம். முதல்ல வந்து வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வருது அப்படின்ற மாதிரியாகவும் சரி, நம்மளுடைய குழந்தைகள் பத்திரங்களாகவும் சரி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே எடுத்து விளையாடுறது, வெளியில விளையாடுறதுன்றது குறைந்து விட்டது. பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்ப கொரோனாக்கு அப்புறம் வந்தது. அது மாதிரிதான் இப்போ இந்த ஒரு இனிமே வரக்கூடிய ஒரு 7.5 வருடங்கள் அந்த 7 சனின்னு சொல்லுவாங்க, அது பெருக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் வரக்கூடிய மாற்றங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு 2.5 வருடம், இனி வரக்கூடிய ஒரு 2.5 வருடம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 2.5 வருடம், இந்த சனி மாறுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாறுதலாக தான் இருக்கும். நான் இப்ப ரீசெண்டா கூட சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஏதாவது பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருக்கிறது நம்ம வந்து நினைக்கிற கூடாது அப்படின்னு. அது மாதிரி வந்து இந்த திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு யூடியூப்ல வேற ஒரு மீடியா விளையாட்டுக்காக சில விஷயங்கள் செய்து வந்தார்கள். எப்பொழுதுமே இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் குரு பெயர்ச்சி வந்தா கூட 4-5 நாள் டிஃபரன்ஸ் வரும். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிதான் எல்லா கோயிலையுமே எல்லா விஷயமுமே நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் கோயில்கள் யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம். அதனால வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் எல்லாம் வந்து சனி படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து பயிற்சிக்கு வர போறது கிடையாது. அது பாட்டுக்கு அந்த நிகழ்வுகள் அது மாதிரி நடந்து கொண்டிருக்கும். அதை நாம் வந்து இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அது மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடியது, நான் இப்ப மெயினா உங்ககிட்ட பேச விரும்பிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நான் உங்களுக்கு சனி ரட்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்க போறோம். ஆனா சனி ரட்சை அப்படிங்கிறது என்ன விஷயமாக அதை ஆகர்ஷணம் செய்யப்பட்டிருக்கிறது, அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. காரணம் வந்து சனி ரட்சை நான் கொடுக்கும் போதே ஒரு சிலருக்கு அது கேள்வி வரும், இந்த சனி ரட்சை அப்படின்றது என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரலாம். அது என்னன்றது நம்ம வந்து பேசலாம். இப்ப இந்த நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கடைசியில மிருத்யுஞ்சயமும் பண்ணோம். மிருத்யுஞ்சய மந்திரங்கள் அமிர்த சஞ்சீவினி மந்திரம்னு சொல்லுவோம். அது மாதிரியாக வரக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடல் ரீதியாக எந்த ஒரு வீட்லயோ அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல அவங்களுக்கோ எந்த வித ஒரு உடல் உபாதைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, மன உபாதை இல்லாமல் இருக்க வேண்டும், வேற எதுவும் பூதப்பேத சாசம் அப்படின்னு சொல்ல நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவோம் இல்லையா, சோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் வராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த மந்திரங்களும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவர் இப்போ வந்து போயிருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்கும் வந்து அதற்கு உண்டான நட்சத்திரத்திற்கும் ஒரு சாந்தி செய்யறதுக்காக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து செய்து இருக்கோம். அது மாதிரியான சாந்தி மந்திரம், நட்சத்திர சாந்தி மந்திரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்சத்திர சாந்தி மந்திரம் உங்களுக்கு தெரிவித்தது. அடுத்தாவது பார்த்தோம்னா நம்ம சனியுடைய ஒரு தாந்திரிக மந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். தாந்திரிக மந்திரம் சரி, அதே போல வந்து வேத மந்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லப்படுகிறது. இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் முக்கியமா ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, ஜெய்மினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ஜெய்மினி அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேதவியாசருடைய சிஷ்ய பிள்ளை. வேதவியாசர் யாருன்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேதங்களை தேவர், மகாபாரதம் கொண்டவர், இன்னும் பல்வேறு வியாசங்களை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து வேதவியாசர் அப்படிங்கிறவர் பராசரருடைய பிள்ளை. பராசரர் தான் வேதவியாசர் வந்து சாட்சாத் நாராயண அம்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து எல்லோருமே கருதி கொண்டிருந்தார்கள். மட்டும் இப்போ நம்ம வந்து அதை வந்து நிறைய தசாவதாரத்துக்குள்ள அடக்கிட்டோம், ஒரு 10 அவதாரத்துக்குள்ள அடக்கிட்டோம். ஆக்சுவலா பல காலங்களாக சொல்லி வரக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தோம்னா அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் 15க்கு மேல இருக்குது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நிறைய அந்த அவதாரங்களை சொல்லலாம். நம்ம ஒரு 10க்குள்ள அடக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக கூட இருக்கலாமா என்னமோ கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு இந்த பராசரர், அந்த பராசரர் அவர் கொடுத்த அவர் கொடுத்த
அவரும் வந்து பார்த்தோம்னா சிவரூபம் தான். ஸோ அவர் கொடுத்த அந்த ஜோதிட விஷயங்கள், அந்த நுணுக்கங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து இன்றளவும் இருக்கக்கூடிய உலகளாவிய, அதாவது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அது வந்து சம்திங் டிஃபரெண்ட், அதை பற்றி சொல்லல. நான் வேதிக் அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த முறைப்படி, இந்திய முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடம், அந்த ஜோதிடத்தை வந்து பார்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு பரிகாரங்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமா என்ன மாதிரியாக இருந்தாலுமே அவர் தான் வந்து அதுக்கு உண்டான ஒரு முன்னோடி. அந்த பராசரர் அப்படின்றவர் தான் அதற்கு உண்டான ஒரு முன்னோடி. அவருடைய ஒரு கோயில் கூட இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கு. அப்ப அந்த அவருடைய பிள்ளை தான் வேதவியாசர். சோ அவர்கள் வந்து என்னன்னா பராசரர் இது மாதிரியான விஷயங்கள், உபாயங்கள், அதாவது பரிகாரம். நம்ம வந்து நிறைய பேர் பரிகாரம் சொல்லும் போது ஒரு சில பேர்லாம் ரொம்ப அவங்க விரக்தியின் விளிம்பில் இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, இந்த பரிகாரம் சொல்றதெல்லாம் சும்மா, இது வந்து சும்மா வந்து இந்த கோயில்ல சொல்றதோ அல்லது வந்து இந்த ஜோதிடர்கள் சொல்றதோ அல்லது வேற யாராவது சொல்றதோ அதெல்லாம் சும்மா, அவங்க சும்மா பணம் பண்றதுக்கு வேண்டி பண்றாங்க. இந்த மாதிரியாக நிறைய கருத்துக்கள் வைத்திருப்பாங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், எல்லாம் கர்மம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய ஒரு அறியாமை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா இந்த சொன்ன பராசரராகட்டும், அதே போல் வந்து பார்த்தோம்னா அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜெய்மினி அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த வேதவியாசருடைய சிஷ்யர் சொல்லிட்டு அவருக்காகவே வகுத்தார் இந்த ஜெய்மினி அஸ்ட்ராலஜிலே. அவர் சில சூத்திரங்கள், ஜெய்மினி சூத்திரங்கள்னு சொல்லுவோம். அந்த ஜெய்மினி சூத்திரங்கள், சில சூத்திரங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப ஒரு ஆத்ம காரகம், அதாவது காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்துல காரகத்துவம்னு சொல்லுவோம். அதை வச்சு பலன் பார்க்கறது அப்படின்னு. சோ அந்த மாதிரி பலன் பார்க்கிற முறையெல்லாம் அவர் கொண்டு வந்த முறைதான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த மாதிரியான நிறைய விஷயங்களே வந்தது. எதற்காக நான் வந்து இதெல்லாம் வந்து பேச என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக எவ்வளவு ஒரு நீண்ட அறிமுகம். எதுக்குன்னா அந்த ஜெய்மினி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஒரு உபதேச சூத்திரங்கள்லயே ஒரு விஷயத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மீன ராசியிலே சனி பெயரும் பொழுது, சனி பெயர்ச்சி மீன ராசியிலே நடக்கும் பொழுது ஞான அபச்சாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இந்த ஒரு பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே நான் வந்து நிறைய சொல்லியிருந்தேன். இந்த பயிற்சியோட விஷயத்தை பத்தி நான் நிறைய இந்த வீடியோவில் நிறைய பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா அந்த ஜனராசியிலே வரக்கூடிய பயிற்சி அப்படின்றது வந்து ரொம்ப அவ்வளவு நல்ல ஒரு இது கிடையாது. அடுத்தது நேஷத்துக்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தோம்னா அவருக்கு நீச்சமாயிருவார். அப்படின்னா நீச்சமாயிட்டாருன்னா ஸ்ட்ரென்த் இழந்துருவார் தானே அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அது மூலமாக நடக்கும். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல வந்து சனி நீச்சமா இருக்கும் அவர்கள் இதை பத்தி தெரிஞ்சிருவோம். அவங்களுக்கு அந்த அந்த தசாபுத்தி பீரியட் வரும்போது அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 2 வருடங்களாகட்டும், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த அவர் ரிஷபத்துல போகிறது. இந்த ரிஷபத்துல போகிற டைம்னா வந்து பார்த்தோம்னா மகாபாரதம் நடந்த டைம். சோ அப்ப அந்த மகாபாரதம் நடந்த டைம்னா, அப்ப மகாபாரதம் நடந்த டைம் திரும்ப அவர் ரிஷபத்துக்கு 30 வருஷத்துக்கு வருவாரு. வரும்போதெல்லாம் மகாபாரதம் நடக்குமானா அப்படி கிடையாது. அவர் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வரும்போது எல்லாமே ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாகவே நடக்கும். அது நீங்க ஓவரால் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நான் ஏதாவது ஒரு வீடியோ பண்றேன், அது ஒரு டேட்டா எடுத்து போட்டணும் அப்படின்னு ஒரு 200-300 வருஷத்துக்கு ஒரு டேட்டா இருந்தாங்கன்னா நான் முடிஞ்சோன்னா எடுத்து போட்டு பண்றேன். ஆல்ரெடி இப்போ இந்த சனி பயிற்சி இது என்னெல்லாம் பண்ணிச்சு, இந்த ஒரு ராசியில இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணிச்சு மீன ராசியில அப்படின்னு ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். 1800 எடுத்து அது ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அதுல என்னென்ன நடந்தது உலகளாவிய இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமா, சென்னைக்குள்ள வந்துருமா, வெஸ்ட் மாவட்டத்துக்கு வருமானா அப்படி அவசியம் கிடையாது. எல்லா பல இடங்கள்லயும் நடக்கும். அதையும் நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கால் வாங்கும்போது ஒரு மாறி போகும்போது எந்தெந்த இடத்துல நடக்கும், எந்தெந்த ஏரியால நடக்குமோ அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து சொல்லபடியும் வைத்துக் கொள்கிறேன். இப்போ இந்த டைம்ல அந்த ஞான அபச்சாரம் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஞான அபச்சாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், இந்த ஞான அபச்சாரம் என்கிற வார்த்தையை அவர் வந்து உபயோகப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஞான அபச்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஞானம் அப்படிங்கிறது ஞாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அபச்சாரம், அபச்சாரம்னா என்னன்னா அதுக்கு கேடு வரும்னு. அதாவது பொய் சொல்றவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா ஆன்மீகம் முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டாது பரப்பி விடுறவங்க எல்லாம் மக்கள் நம்பி போவார்கள். நல்ல விஷயம் உண்மையை சொல்றவங்க நம்பி போகாமல் இது மாதிரியான விஷயங்களை, வேண்டாத விஷயங்களை தேடி போய் அவர்களுக்கு கேடுண்டாக்கி கொள்வார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதாவது ஞான அபச்சாரம் செய்யறதுனால் தர்ம சங்கடம் வரும் அப்படின்னு இருக்காங்க. தர்ம சங்கடம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் தர்ம சங்கடம் சொல்றோம். அது வந்து தர்ம சங்கட் அப்படிங்கிறது வடமொழி. அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் மொழியான தர்ம சங்கடம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா வந்தது. அதனால அந்த தர்ம சங்கட் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் யூஸ் பண்றாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படின்றதுதான். பொதுவாக இந்த மீனராசிகளிலே
சனி பகவான் இருக்கக்கூடிய காலத்திலே கண்டிப்பான முறையில சிவ வழிபாடு அப்படிங்கிறது, சிவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரும். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா ஒரு ருத்ரபாராயணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நிறைய 6 கிரக சேர்க்கை அப்படின்னு. அந்த 6 கிரக சேர்க்கை எல்லாம் வேண்டாத விஷயங்களை தர வைக்கிறது. அதனால அந்த 6 கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு அம்பாளுக்கு அமாவாசை வேலை இருக்கு, அம்பாளுக்கு ஒரு தண்டியும் பண்ணிடணும்லாம் நினைச்சேன். பட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இட வசதியும் சரி, நமக்கு அந்த அமைப்பும் எதுவுமே இந்த டைம்ல அமையாம போயிடுச்சு. அதனால சரி ஏதோ முடிஞ்சது இப்ப பண்ணும்பொழுது ஒரு ருத்ரம் சொல்லிட்டு ஒரு அபிஷேகம் வந்து இப்ப நம்ம நீங்க பாக்குற மாதிரி ஒரு அபிஷேகம் எவ்வளவு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயமா பண்ணோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பேசான ஒரு நாலேஜ், இந்த விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா இப்ப நான் கொடுக்க போற அந்த ரக்ஷை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரக்ஷை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிகப்பு கயிறு கொடுப்பேன். அப்ப அந்த சிகப்பு கயிறு ரக்ஷையா கொடுக்கும் பொழுது பலருக்கும் தோணும், அதாவது இந்த தவறான வழிநடத்துதலின்பால் இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த மாதிரியான ஒரு வழிநடத்துதல் இருக்கு. எப்படி தவறான வழிநடத்துதல்னு கேட்டா, சனிக்கிழமையான கருப்பு சட்டை போட்டுக்கணும், வியாழக்கிழமையானா மஞ்சள் சட்டை போட்டுக்கணும், திங்கக்கிழமையான வெள்ளை சட்டை போட்டுக்கணும், செவ்வாய்க்கிழமையான சிகப்பு சட்டை போட்டுக்கணும், புதன்கிழமையான பச்சை சட்டை போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து அடிமுட்டாள்தனம். இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதுங்கிறது அவங்களுக்கு கேடு தரும். அது வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நான் பல முறை சொல்லிட்டேன். இது என்ன, இது எதனால இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சொல்லியாச்சு நிறைய தடவை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது தெரியாம இருக்கீங்களா? நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுங்கிறது நமக்கு வந்து அந்த கிரகம் நமக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் தானா என்று தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதோடைய கலர்ஸ் யூஸ் பண்ணணும். கலர்ஸ் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதலை கண்டிப்பான முறையிலே தரக்கூடியது. அதனால வந்து இஷ்டத்துக்கு நம்ம வந்து எதையாவது ஒரு கலர், திங்கக்கிழமையான வெள்ளை சட்டை, சனிக்கிழமையான கருப்பு சட்டை போடக்கூடாது. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து கருப்பு கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கருப்பு கிடையாது. சனீஸ்வரர், சனி ஈஸ்வரர் அழைப்பவர் கரு நீலம், கிருஷ்ணனை பயன். அதனாலதான் வந்து கிருஷ்ணரை வழிபட்டாலோ அல்லது காளியை வழிபட்டாலோ சனி பக்கத்துல வரமாட்டார்னு சொல்லுவாங்க. அப்படி சனியை வந்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆறுதல் சொல்லி வைத்திருக்கிறார்கள். விநாயகரை கும்பிட்டா சனி வரமாட்டார், ஆஞ்சநேயரை கும்பிட்டா சனி வரமாட்டார், துர்க்கையை கும்பிட்டா வரமாட்டார், காளியை கும்பிட்டா வரமாட்டார், ஐயப்பனை கும்பிட்டா வரமாட்டார், கருப்புசாமியை கும்பிட்டா வரமாட்டார். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணரை கும்பிட்டா வரமாட்டார். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நாம கொஞ்சம் ஒழுக்கா இருக்கணும். அப்படி ஒழுக்கா இல்லாம இவங்களை எடுத்து கும்பிட்டாலும் நமக்கு வந்து எல்லாரும் அவர் வரணுங்க, அவங்க வரதான் செய்வாங்க, அவங்க செய்ய வேலையை அவங்க தான் செய்வாங்க. அதனால வந்து கருப்பு என்பது சனிக்கு உண்டானது அல்ல, கருப்பு என்பது ராகுவுக்கு உண்டானது. சோ கருப்பு கலர் அப்படிங்கறத ஒருத்தர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தா ராகு அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து கருப்பு கலர் போட்டுக்கலாம். ராகு அப்படின்னு நல்லபடியா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மீறி அவங்களுக்கு அந்த ராகுடைய அந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த ராகு அந்த அதாவது திரும்ப திரும்ப நம்மளை ஏதாவது ஒரு மாய வலையிலேயே இருத்தி கொண்டிருக்கும் அந்த இல்யூஷன் என்று சொல்லுவோமே, அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். அந்த புத்திசாலித்தனம், அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்க அந்த கருப்பு சட்டை யூஸ் பண்ணலாம். அதனால மற்றவங்க கருப்பு சட்டை யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பு சட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ராகு கொண்டாடுனா இல்ல எனக்கு நான் ராகு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கருப்பு கலர் என்ன பண்ணணும்னு கலரை பத்தி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட் அண்ட் அதர் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து என்ன மாதிரியான தீசிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க கூகுள்ல போயிட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு லண்டன் லைப்ரரி சும்மா இதை போட்டீங்கன்னாலே வந்து ஒவ்வொரு லைப்ரரிஸ்ல அவங்க வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதை படிச்சு கலர் சைக்காலஜி என்ன, அது நம்ம பிரெயின்ல எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மற்ற நிறைய விஷயங்களை படிச்சீங்கன்னா இதுக்கும் நான் சொல்றதுக்கும் என்ன விஷயம் புரியும். அதை நம்பாதவர்கள் அந்த மாதிரியான செஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒண்ணுமே இல்லாம அப்படின்னு நிராகரிக்க கூடாது இல்லையா, அதற்காக சொல்றோம். அதனால அப்ப அந்த கருப்பு கலர் அப்படின்னு இஷ்டத்துக்கு அந்த மாதிரியான ஒரு கலர் அப்படின்னு போடக்கூடாது. இதுல இன்னொரு விஷயமும் நான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன். தாந்திரிக முறை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து எந்த ஒரு கிரகம் தூரமாக ஏதாவது ஒரு விதத்திலே வேலை செய்கிறதோ அப்ப அதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த ஒரு நேரத்திலயும் அந்த 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 பீரியட்ல ஒரு தசாபுத்தி பீரியட்ல உங்களுக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த பீரியட்ல வழிபடுவது அப்படின்ற மாதிரியான முறை அதிகமாக பலன் பெறும். அதாவது பர்டிகுலரா அந்த கிரகம் உங்களுக்கு கேடுதான் தருதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கிரகத்தை வழிபடுறோம். சோ இந்த மாதிரியான விஷயம் நான் வந்து பல தடவை இதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதோ தெரியல. ஏன்னா நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமே அதுக்கு எப்படி பண்ணணும்ன்றதையும் நான் கொஞ்சம் அதை சாதாரணமா சொல்லி இருந்தது வழக்கம். அதனால உங்களுக்கு அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு எதனால இதை செய்யறோம் அப்படின்ற விஷயத்தில் கவனம் கொள்ளாமல் இருந்தார்கள்னா இந்த பேசிக் அடிச்சு வழி அப்படிங்கிறது புரியாது. அது மாதிரிதான் இப்ப உங்களுக்கு எல்லாம் சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த இதற்கான ரக்ஷை, அந்த ரக்ஷையானது அங்காரகனை வந்து அதுல ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அதுல அங்காரகனுக்கு வந்துடும் சொல்லி அங்காரகனை ஆவாகனம் பண்ணி அந்த ரக்ஷையை கொடுக்கணும். சோ இதுல வந்து 2 விஷயம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப வந்து சனி ரீதியாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேண்டாத விஷயங்கள் நடக்கிறோம் என்றால் இது கண்டிப்பா நம்மள அதுல இருந்து காப்பாற்றும் அப்படின்ற விஷயம். உடனே இன்னொரு 2 விதமான கேள்விகள். இல்ல எனக்கு செவ்வாய் ஆகாது, அப்படி செவ்வாய் எனக்கு ஆகாதுன்னு அதனால நான் சிகப்பு கட்டினா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் வராது. இது வந்து ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 2வது, சனி எனக்கு நல்லா தான் இருக்காரு. சனி வந்து என்னோட உச்சத்துல இருக்காரு. எனக்கு சனி வந்து எனக்கு என்னோட இதாவதுல வந்து ஆட்சி பெற்று இருக்காரு. சனி வந்து எனக்கு வந்து அவரோட நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்காரு. சனி வந்து மகரத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. சனி வந்து எனக்கு வந்து அக்கவர்கள் நிறைய பரவ வாங்கியிருக்காரு. இப்படி எல்லாம் யாருக்காவது தெரிஞ்சு அந்த மாதிரி அவங்க பேசி அவர் நல்லா இருக்காரு. அப்ப அந்த சிகப்பு கயிறு கட்டிட்டோம்னா அப்ப சனி நம்மளை விட்டு நல்லது செய்யாம ஓடி போயிடுவாங்க கேட்டா அந்த மாதிரி நடக்காது. இதெல்லாமே வந்து என்னன்னா சனி என்பது வந்து இந்த ஒரு கிரகம் நாம வந்து எல்லாத்தையும் ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனா பண்ணி வச்சிருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். எல்லாத்தையுமே நமக்கு இப்ப புரியறதுக்கு அதை வந்து நிறைய பேருக்கு அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் குழப்பி விட்டதுன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப என்னன்னா சனி பகவான் காக்காயில் ஏறி வந்து வீடு வீடா வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். சனி என்பது அவர் நம்மளுடைய உடலில் இருந்து நம்மளுடைய மனதில் இருந்து வேலை செய்யக்கூடியது. எல்லா கிரகங்களுமே நம்மளுடைய உடலில் இருந்து வேலை செய்யக்கூடியது. அப்போ உடல்ல வேலை செய்யும் போது இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மந்திரம் சொல்லும் போது காகத் விடாய விண்மகை கட்காத்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாதுன்னு சொல்லுவோம். மந்தன் அவன் மந்தன் என்ற காரணத்தால் நம்ம வந்து சனி பீரியட்ல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாரும், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு கடைசி வரைக்கும் பண்றது நடந்துரும் நினைச்சேன் நடக்கல, எனக்கு எது எடுத்தாலும் தடையா இருக்கு, எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் நடக்கல, எனக்கு வந்து முட்டி வலி வருது, கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து அடிக்கடி வந்து எந்த ஒரு இடத்துக்கும் நடந்து போக முடியல, எல்லாமே சோம்பேறித்தனமா இருக்கு, வீடு ஃபுல்லா கிளஸ்டரா இருக்கு, சுத்தமாவே வச்சுக்க முடியல, சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல, இந்த பேச்செல்லாம் வரும். சோ இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சனி. அந்த சனியை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ற வேலையை தான் இந்த கயிறு, சிகப்பு கயிறு அப்படிங்கிறது காட்டும். அதனால அந்த மாதிரி சிகப்பு கயிறு கட்டிக்கிட்டா நமக்கு வந்து செவ்வாய் இல்ல சிகப்பு யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து செய்யணும். இதுல வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஆவாகனம் பண்ணி கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லாவே பலன் தரும். உடனடியாகவே அந்த பலனை நீங்க வந்து நான் வரக்கூடிய நாட்களிலே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த இது தரேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2வது இந்த சனி மூலி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. சனி மூலி அப்படின்னு சொல்லியிருக்கிறது வன்னியா இருக்கிறத நான் இப்போதைக்கு கொடுக்கறது வன்னியை கொடுக்குறேன். முதல்ல வந்திருக்கிற 100 பேருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த வன்னியை நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எதற்காக அந்த வன்னியை நம்ம சாதாரணமாவே கூட வீட்டுல பண்ணலாம். இப்ப இந்த நட்சத்திர மரங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மரங்கள் எல்லாம் நம்ம வந்து மந்திரம் சொல்லி அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சரி அந்த விருட்சம் மரத்துக்கும் சரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கு. அந்த மரம்ன்றது நம்ம விருட்சம் சொல்றோம் இல்லையா, அந்த விருட்சத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த விருட்ச மந்திரம் சொல்லி அந்த வந்து இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் சாபனி கட்டி மூலிகை இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய. சாபனி கட்டி பண்ணி இதை எடுத்தா இந்த மூலிகை எவ்வளவு வேலை செய்யும் அவ்வளவு வேலை செய்யும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புக்ல கூட நிறைய போடுறாங்க இப்பெல்லாம். சோ அந்த மாதிரியாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த சாபனி வர்த்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், இதை பிரீதி செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மரம் அப்படின்ற விஷயம். இப்போதைக்கு நீங்க இந்த மரத்தை நான் என்ன சொல்றேன்னா அந்த விஷயத்தை நீங்க செஞ்சிடலாம். ஏப்ரல் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மரமும் உங்களுக்கு பலன் தரும். அடுத்தது தேமான் என்று ஒரு மரம் இருக்கு. தேமான் கிடையாது, தேமா
மாவகையில ஒரு மாம்பழம்லாம் அதுல வருமானம் எனக்கு தெரியாது. அது கிடைக்குமான்னு தான் பார்த்தோம், கிடைக்கல. அதனால இந்த மூலிகை இது வந்து பொதுவா எல்லாருக்குமே பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மொழியாக சனியுடைய விஷயம் அப்படின்றதுனால வண்டிக்கு வந்து சனியுடைய விஷயம் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அதுக்கு வண்டி பின்னால ஒரு பெரிய ஹிஸ்டரி சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கும் வண்டியை வச்சு கொடுத்தோம்னா அதனால அந்த வண்டி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அது பண்ணியாச்சு. இது வந்து வீட்லயே வச்சு பூஜை பண்ணுவாங்க. நான் இதுல எல்லாம் தெலுங்கு, ஆந்திரா இதெல்லாம் வந்து ஷம்மி ட்ரீன்னு சொல்லுவோம். நார்த்லயும் ஆந்திராலயும் இதை வந்து நன்றாக இதுக்குன்னு பூஜை பண்ற நாள்லாம் இருக்கு. அதை வச்சு பூஜை பண்ணி அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது இருக்கு. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், தெலுங்குல எல்லாம் தெரியும். யாருக்காவது தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்களா தெரியாது. இது வந்து பிரத்யேகமா பிரார்த்தனை மந்திரம் அப்படிங்கிறது அந்த ஒரு மருத்துவ கூட்டான பிரார்த்தனை மந்திரம். ஆனா ஜென்ரலா அந்த மாதிரியான ஒரு பண்ற வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய டைம்ல இல்ல போகும்போது பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஏப்ரல் வரைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஏப்ரல் வரைக்கும் இந்த மரத்தோட தவிர தேமா என்கிற ஒரு மரம் இருக்குது. அந்த தேமா என்கிற மரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதோடைய அந்த பொட்டானிக்கல் நேம் கூட இங்க டாக்டர் அம்மா கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த பொட்டானிக்கல் நேம் கூட அவங்க அனுப்பியிருக்கேன். அது கிடைச்சதுன்னா வாங்கி இப்ப நீங்க இந்த வண்டியை நான் என்ன பண்ணணும்னு சொல்றேனோ அது மாதிரியான விஷயமா பண்ணி அதை வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தோம்னா ஏப்ரலுக்கு அடுத்தது அக்டோபர் வரைக்கும். நம்ம அக்டோபருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இதுல சந்திப்போம். அப்புறம் இது மாதிரி நிறைய இப்ப வரக்கூடிய மே மாசம் வந்து குரு பயிற்சி இருக்கு, ராகு எது பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஏப்ரல் மாசமே 14ஆம் தேதி என்று தமிழ் வருட பிறப்பன்று மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கிறது. கடவுள் வாய்ப்புகள்லாம் அந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பா பண்ணுவோம். அப்ப நீங்க எல்லாம் வர வைக்கணும். இப்ப மாதிரியான ஏதாவது ஒரு டைம்ல நம்ம வந்து பார்ப்போம். அந்த அக்டோபர் ஏப்ரலுக்கு அப்புறம் அக்டோபருக்குள்ள அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா மாமரம், நார்மல் மாமரம், மாம்பழம் வரும் அந்த மரம். அதாவது சனி எந்தெந்த நட்சத்திரம் கால் வாங்கி ஒவ்வொரு இடத்துக்கு போறாரோ அவர் டிராவல் பண்ண அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மரத்தை வாங்கி வைக்கிறது. சோ இந்த மரத்தை வாங்கி எங்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுல ஒரு வாரம் வைத்து நீங்க வந்து சாதாரணமா நீர் தெளிச்சு இந்த மாதிரி சின்னதா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பெரிய இதுல மாத்திடுங்க. மாத்திட்டு அதை வந்து நீர் தெளித்து விட்டு ஒரு சனைச்சராக நம்ம சாதாரணமா ஒரு மந்திரம் சொல்லிட்டு வரலாம். அந்த மரத்துக்கிட்ட நின்று ஒரு வாரம் வச்சிருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது இதுல கோயில போயிட்டு நீங்க எந்த கோயில வேணாலும் வைக்கலாம். வண்டி வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வண்டியும் சரி, அரச மரமோ இல்ல ஆலமரமோ நம்ம கொடுத்தோம்னா வேண்டாம்னு வாங்கணும். வண்டியை வந்து யாரும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்குமே வண்டி வில்வம் எல்லாம் வந்து பெரும்பாலும் பல கோயில்கள் ஏற்றுக்கொள்வது. இதுல என்னன்னா நாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி பல இடத்துல அலையிறதை விட எந்த கோயில ஒத்துக்குவாங்க 4 கோயில் ஏறி இறங்குறதுனால கோயில் ஏறி இறங்கும் போது நமக்கும் முட்டியும் சுவாமியை பார்த்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒண்ணு வைக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் நம்ம வந்து சோம்பேறி தரப்படக்கூடாது. சோ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம வாங்கணும். இது வந்து இந்த மரத்தையே எடுத்து வைக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு 4 கோயிலுக்கு பதிலாக 40 கோயிலுக்கு அலைய விடுறாருன்னா அப்ப அவர் வந்து நம்மளை பல கோயில்களுக்கு போக சொல்றாருன்னு அர்த்தம். சோ அதை வந்து ஏன்னா அவர் வந்து கர்மகாரகன் சொல்லக்கூடியவர் சனி. அவர் வந்து நம்மளை இந்த மாதிரியான நிறைய வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பலன் கொடுப்பாரு. அவர் பலன் கொடுக்காமயே இருக்க மாட்டார், ஏமாத்தவே மாட்டார். கடைசியில கொஞ்சம் பலனை கொடுப்பாரு, லாஸ்டா வந்து பலன் கொடுப்பாரு. அந்த லாஸ்ட் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா நீ ஓடுற உன்னுடைய சக்தி உனக்கு எது முடியுது அந்த சக்தியை நான் சோதிப்பேன் அப்படின்றாரு. கடைசி வரைக்கும் இதுக்கு மேல என்னால முடியாதுப்பான்னு நம்ம தொப்புட விழுந்துட்டோம்னா அவரும் பார்த்துட்டு ஆமா இவனுக்கு இது மேல முடியாது இப்ப கொடுத்துருவோம் அப்படின்னு. இல்ல நம்ம சும்மா அவரை வந்து ஓலாய்க்கு நம்ம வந்து சொல்லிட்டு பாதியில் போய் விழுந்தோம்னா சரி நீ விழுந்து அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமகரம் அது மாதிரி ஆயிடுது. புயல் வந்து ஏமாந்தக்கரை தான் அது மாதிரியான விஷயமா ஆயிடும். அதனால அது நமக்கு வந்து கரெக்டான முறையில பண்ணோம்னா நமக்கு பலன் கிடைக்கும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல கொண்டு வைங்க. கையில வந்து யாராவது இப்ப வீட்டுல சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து சனி பயிற்சியில கெட்டது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எள்ளு எடுத்துக்கோங்க. கையில எள்ளு எடுத்து வந்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லாருமே அந்த எள்ளை வச்சுக்கலாம். உங்க கையில கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க கணவரோ மனைவியோ அவங்க கையில அவங்க குழந்தைகள் கையெல்லாம் என்ன வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்ப அந்த எள்ளை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத் இந்த ஈர கிளாத்ல போட்டோம்னா அது முளை கட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முளை கட்டி வைத்து விட வேண்டியது. முளை கட்டி அது தனியா கொஞ்சம் முளைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா வைக்கணும். அது முளைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது முளை கட்டிடும் இல்லையா, அது 4 நாள்ல முளை கட்டிடும். 4 நாள்ல முளை கட்டினதுக்கு அப்புறம் அந்த நீங்க வேற ஒரு பாட்ல மாத்திட்டு அந்த மாத்திருக்கிற பாட்ல இதை போட்டு அந்த முளை கட்டின எல்லாம் போட்டுட வேண்டியது. நன்றாக பிரார்த்தனை செய்து தூப தீபம் காட்டிடுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால நீங்க ஏதாவது கோயில ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் கோயில் ஏதாவது 4 கோயில போய் கேட்டு வச்சிருக்கேன் இந்த கோயில வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலா இருந்ததுன்னா நீங்க அப்பப்போ போய் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு மரத்தை வளர்த்தி விட்டோம்னா போதும், நம்ம அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்கும். நம்ம வந்து மனது கூடிய நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. ஓரளவுக்கு ஒரு மாசம் அந்த மாதிரியான விஷயம் அப்பப்போ போய் பார்த்துக்க முடியும்னா இல்லையா அந்த கோயிலே யார்கிட்டயாவது சொல்லி கொஞ்சம் கண்டிப்பா அதை பார்த்துக்கோங்கன்னு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி
அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது தேவையா இருந்தா தேவையான விஷயங்களை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துரும். இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது சனிக்கு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். அடுத்ததா அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அரச மரம், அதுக்கப்புறம் புளிய மரம். இதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் மரம். அரச மரம் வந்து மிகப்பெரிய விஷயத்தை செய்யக்கூடியது. பட் சனியுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம வந்து பிளான் பண்றதை விட அதுல வேற விஷயங்கள் பண்ணலாம். அதுல வேற நிறைய பலன்கள் இருக்கு. பிளான் பண்றதை பொறுத்த வரைக்கும் சனிக்கு புளிய மரமும் வன்னி மரமும், புளிய மரம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பெருசா வளர்ந்தா பார்த்தீங்க ரோட்டோரத்தில் தான் வைக்கணும். நமக்கு வேற வழி வாய்ப்போ இது கிடையாது. யாரும் புளிய மரத்தை பெருசா வீட்டுல எதுவும் கோயிலையோ வீட்லயோ விரும்ப மாட்டாங்க. அதனால நீங்க இந்த ஒரு மரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரியான ஒரு விஷயமாக யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி நீங்க செய்துட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க செய்து முடிக்கும் போது மிகப்பெரிய மாற்றம் வரும். பால்கீழ்லாம் விட்டுறாதீங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுல பால்கீழ்லாம் விடாதீங்க. அந்த மாதிரியான வேலை எல்லாம் வேண்டாம். சாதாரணமா தண்ணியை தெளிச்சிட்டு வாங்க. இந்த டைம்ல நீங்க பெரிய ஒரு இதுல பாட்டில மாத்துறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணியை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். ஏன்னா அது சின்னது அப்படின்றதுனால சீக்கிரம் வாடி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க அதை அப்படியே வைங்க. வச்சுட்டு ஒரு 1 வீக் மட்டும் அதுக்குள்ள நீங்க இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற இடத்துல பெட்டிங் அதை பிளான் பண்ணிடுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். நீங்க பிளான் பண்ற டைம் எப்படியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை காலை 6:30 7 மணி அல்லது 6:15 7 மணி குறிப்பாக. இல்லையா உங்களுக்கு இன்னும் வந்து இந்த ஓரை விஷயத்தை பத்தி தான் பேசுறேன். ஓரை ரொம்ப நல்லா உங்களுக்கு பார்க்க தெரியும், இல்ல நான் கூகுள்ல செக் பண்ணிப்பேன் அப்படின்னீங்கன்னா ஓரை பிறந்து காலையில சனிக்கிழமை காலையில சன்ரைஸ் ஆகும்போது ஓரை பிறக்கும். ஓரை பிறந்து முதல் 8 நிமிஷம், அந்த 8 நிமிஷத்துக்குள்ள உங்களால பிளான் பண்ண முடியுமான்னு பாத்துக்கோங்க. கோயில்லாம் கண்டிப்பா 5 5:30 திறந்துருவாங்க. கரெக்டா பாத்துக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. அதுவும் பலன் தரும். இல்லையானா இரவு நேரத்துல அவங்க அலோவ் பண்ண, இரவு நேரத்துல செடி வைக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அது பாத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி அலோவ் பண்ணுவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த கரெக்டா 8 மணிக்கு அந்த 8:10க்கு உங்களுக்கு திரும்பி சனிக்கிழமை இரவு வந்து அந்த சனி ஓரை பிறக்கும். அதுல பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் 8 நிமிஷம் வந்து அதோட உபகாரம். அந்த உபகாரையில செஞ்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள். மற்றபடி நிறைய பரிகார விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் நிறையவே போட்டாச்சு. அதை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வேறையும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே கூட சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும். நமஸ்காரம்.